உள்ள வாங்கண்ணே. என்ன தயங்குறீங்க? இது உங்க வீடு மாதிரிண்ணே. அண்ணே சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா. மாமா சாப்பிடுங்க மாமா. வாங்க எல்லாம் வாங்க. பாத்துண்ணே பாறை வழுக்கம். உங்களுக்கு என்ன தேவையோ நானும் சித்திரகுப்தனும் கொண்டு வந்து தரேனே. யோ வணங்கா முடிங்கிறிய இப்ப மட்டும் வளைஞ்சு கொடுத்துருவானா? வணங்காமடியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் வணங்கியே ஆகணும். பாப்போம் சார். சல்யூட்லாம் நல்லா தான் அடிக்கிற, ஆனா சட்ட ஒழுங்க காப்பாத்தாம கோட்டை விட்ட. சட்ட ஒழுங்கு கெட்டு போனதை பத்தி நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். உண்மையை சொல்ல போனா உங்களை மாதிரி ஆளுகள் வெளியே விட்டு வச்சனாலதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, உன் பேர் என்ன? விஜய். ஏப்பா விஜய், நீ யார பார்க்க வந்திருக்கேன்னு தெரியுதா? நான் உங்களை பார்க்க வரல, டிஎஸ்பி பார்க்க தான் வந்தேன். அவரே என்ன பார்க்க வந்திருக்காரு. சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். யோ சொல்லியா? அவரு நீங்க சொன்னாதான் கேட்பாராம். சொல்லுங்க, 48 சொல்லுங்க. மிஸ்டர் விஜய், இன்னும் 48 மணி நேரத்துல ஜீவாவை உயிரோட பத்திரமா பிடிச்சாகணும். இல்லைன்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திச்சே ஆகணும். எஸ் சார். தலைமறைவாக இருக்கும் ஜீவாவுக்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் யாரும் அடைக்கலம் தரக்கூடாது என்று காவல்துறை கடுமையாக எச்சரிக்கிறது. ஜீவாவை பற்றிய தகவல் சொல்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். சாப்பாடு எடுத்துன்னு விட்டா போல லட்சுமாக்கா பார்த்து நானே செய்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க. லட்சுமி எப்படி அந்த இடத்துக்குலாம் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், லட்சுமாக்கா கேட்கல. அவங்கள சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னாங்க.